Our Honorable Prime Minister is on the stage. He is coming. Please inaugurate. வாங்க ஜி வாங்க ஜி. No, நிதிஷ், no. நீங்க கால்ல விழக்கூடாது. நான் தான் விழணும். இது நான் விழுற டைம். ஐயோ ஜி வேணாம் ஜி. ப்ளீஸ் வேணாம் ஜி. பரவாயில்ல இருக்கட்டும். நான் விழுற டைம். ஏன்னா எங்களோட சிட்டிங் 17 அமைச்சர் தோத்து போயிட்டாங்க. அதனால என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. அதனால பிரச்சனை இல்லை. எத்தனை வாட்டியானா விழு. அந்த நம்ம ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யார்? இன்னொரு கண்ணு என்னோட கண்ணு. வாங்க இங்கே நில்லுங்க. ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சு. 3வது முறையா என்ன பிஎம்மா தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜி அங்க பாருங்க. நிதின், அது கட்கரி கை தட்டாது. ஏன்னா என்னை விட அதிகமாக ஒரு ஓட்டு வாங்கிட்டாராம். அவருக்கு பிஎம் வேணுமா. என் மேலே கோவம். இந்த எங்கள் தாய் கழகம் இருக்குல்ல, இந்த ஜேஎஸ்எஸ்ஆ ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒன்று, அதுபடி ரூல் படி 3வது வாட்டி வரக்கூடாது பொறுப்புக்கு. அதெல்லாம் கோவத்தில் இருக்காப்புல. சிரிக்க கூட மாட்டாரு. சிரிக்காத ஜி. அங்க பாருங்க. ஆமாம் நம்மள அவங்க தட்ட மாட்டாங்க. நீ கத்து மேல. நாங்கள் வந்து இல்லை சென்னை கோயம்புத்தூர் வந்தப்போ கத்த ஆள் செட் பண்ண அந்த மாதிரி. ஜி அங்க பாருங்க ஜி. என்னம்மா சந்திரமுகி கண்ணு சிவந்திருக்கு? மருதாணி வச்சிருக்கியா? வாய் எல்லாரும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி வாய் விட்டது எங்கேயோ வாங்கியிருக்காங்க போல. ஜி இங்க பாருங்க. ஐயோ பாபம், என்ன பாபாவை யாரோ மாதிரி ரோட்டில் நிப்பாட்டி இருக்கு. இந்தியாவிலே பெரிய ஸ்டேட்டோட சிஎம் இப்படி நிற்குதே. தேவைதான். பாதி இடத்த விட்டா அதான் நிலைமை. ஜெயிச்சிருந்தா இங்கே பக்கத்தில் உட்கார வச்சிருப்பேன். தோத்து போச்சு, சாரி, ஓரமாக உட்கார வச்சாச்சு. சரி, நீங்கள் என்ன ஆனாலும் என் கூட மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஏய், வேலூர் ஓட்டு என்னடா ஆச்சு? சீக்கிரமாடா. வந்துட்டேண்ணே. சொல்லுங்கண்ணே. என்னாச்சு வேலூர் ஓட்டு? எவ்வளோ சொல்லு, சும்மா சொல்லு. இல்லைண்ணே, 2000 ஓட்டு தானே நம்மளுக்கு போட்டாங்க. நம்ம 2000 ஓட்டா? சரி விடுங்கண்ணே, பார்த்துக்கலாண்ணே. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. 2000 ஓட்டா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. எப்படா? அதான் அந்த 2000 எப்படா 2000 ஓட்டு எனக்கு வந்துச்சு? 2000 ஓட்டு எனக்கா? குடும்ப ஓட்டுலாம் சேர்த்தா கூட 300-400 தாண்டாது. 2000 ஓட்டு. அப்ப அடுத்து நான் தான் பிஎம். 2000 பேர் இருக்காங்களா வேலூர் எனக்கு? 2000 ஓட்டா? ஏய், 2000 ஓட்டு வாங்கிட்டேன். ஏய், எல்லாரும் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவா முக்கியம்? என் மகன் இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டை வெளியிடுறேன்னு திடீர்னு சொல்லியிருக்காங்க. சத்தம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க. என் மகன் எப்படியாவது எக்ஸாமை பாஸ் ஆகி டாக்டர் ஆயிடணும். என்ன மார்க் வரப்போகுதோ? வர கேட்டுரும். பாமா, என்னம்மா, என்ன மார்க்? பாஸ் ஆகிட்டியா? சீட்டு கிடச்சிரும்ல? அப்பா, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் 60 பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கப்பா. எப்படிப்பா அது நடக்கும்? சரி, நீ என்ன மார்க்மா? அதை விடுங்கப்பா. இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இப்போது மொத்தமாக எத்தனை கொஷின்? 180 கொஷின். ஒரு கொஷினுக்கும் 4 மார்க்கு. மொத்தம் எத்தனை மார்க்கு? 720 மார்க்கா? இப்போது இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இப்போ ஒரு கொஷின் நம்ம தப்பாயிட்டோம்னா 4 மார்க் போயிடும். அதுக்கு நெகட்டிவ் மார்க் ஒன்று போச்சுன்னா ரவுண்டாக 5 மார்க் போயிடுமா? ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்களோட இதெல்லாம் பாருங்களேன், 718, 719 இந்த மாதிரி நம்பர்லேயே இருக்குதே, ரவுண்டாகவே இல்லையே. பாருங்களேன், இந்த சுரேஷ் அவ்வளோ எடுத்தான், ரமேஷ் அவ்வளோ எடுத்தான், இதெல்லாம் எனக்கு வேணாமா. நீ எவ்வளோ எடுத்தம்மா அதை சொல்லுமா. அதை சொல்லு அப்பாக்கு. அதை விடுங்கப்பா, நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ அந்த உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க, என்னங்க இப்படி இருக்கே மார்க் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த என்டிஏ அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இது வந்து ஒரு கொஷின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்திருக்கு, அதை அட்டன் பண்ணவங்களுக்குலாம் கருணை மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். அவங்க வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காங்களாம்ப்பா? அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்களாம். சரி, நீங்கள் அந்த லிஸ்ட்டையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்லாம் இல்லைன்னு வெறும் வாய் வார்த்தையிலே சொல்கிறாங்கப்பா. ஏம்மா, இந்த கோர்ட்டு கேஸு போலி இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுமா. அதெல்லாம் விட்டு தள்ளுமா. நீ இப்போ எழுதிட்டு வந்திருக்க, உனக்கு ரிசல்ட் வந்துருக்கும்ல, அந்த மார்க் என்ன அதை சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ப்பா. இங்க பாருங்க, இந்த 60 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாங்கல்ல, அதுல 8 பேர் ஹரியானாவில் ஒரே எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதினவங்க.
இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்களோட வரிசையே நான் அப்படியே வரிசையா 8 பேர் இருக்கு. அது எப்படி வரும்? அதை விடுமா, அவங்க எழுதுறாங்க, பார்த்து எழுதுறாங்க, நாசமா போறாங்க. நீ எழுதியிருக்கல்லடா, நீ என்னடா மார்க் அதை சொல்லுடா அப்பாக்கு. இப்போ அந்த ராஜஸ்தான்ல கொஷின் பேப்பர் லீக் ஆச்சுல்ல, அவங்களும் 11 பேர்கிட்ட அங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இப்படிப்பா அதெல்லாம் இப்பெல்லாம் பாருமா, போலி டாக்டரை உருவாக்க கூடாதுன்னு நம்ம அரசாங்கம் புனிதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எக்ஸாம்னு எழுதிக்கிட்டு இருக்கு. இதுல ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் இருக்கும். உள்ள ஒருத்த உட்காந்து எழுதுவான், வெளியே உட்காந்து ஆன்சர் சொல்லுவான், கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் வேணுமா? நம்ம படிக்கணும், படிச்சு டாக்டர் ஆகி ஊசி போடணும், புரியுதா? அப்பதானே அப்பா கௌரவமா நடக்க முடியும் தெருவில். என் புள்ள டாக்டர்டான்னு வரதட்சணை கொஞ்சம் கம்மியா கொடுக்க முடியும்ல. சரி அதை விடு, உன் மார்க் என்ன அதை சொல்லு. இவ்வளோ பேசிட்டு இருக்க மார்க் என்னன்னு கேக்குறீங்கப்பா. நல்லா தான் படிச்சேன் நானு, என்ன மார்க் வரல, என்ன பண்றது நானு? கம்மி ஆயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சு. இப்ப தெரியுமே தெரியுமே, என் தலையெழுத்து அவ்வளவுதானே. இன்னும் எவ்வளவு வேணாலும் படிக்க வச்சுதானே ஆகணும். முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் முடிஞ்சு, அடுத்த வருஷம் வரைக்கும் உட்கார வேண்டியதுதான். சரி, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். இவர் அப்பவும் என்ன டாக்டர் ஆகணும்னு போயிட்டு இருக்காரு. எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ? என் விருப்பத்தை ஒரு நாளாவது கேட்டிருக்காரா? அண்ணா ஒரு 140 ரூபா மானிட்டர் ஒன்று எடுத்துக்கொடுண்ணே. என்னப்பா? 140 ரூபா மானிட்டர்ண்ணே ஒன்று எடுத்துக்கொடுண்ணே. பா அந்த 150 எடுத்து கொடுப்பா. 150? இந்தாப்பா. 10 ரூபா என்னைக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி அண்ணா, எந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தீங்க இதை? அந்த பாக்ஸை பிரிங்க, அந்த பாக்ஸை பிரிங்க. ஏன் எதுக்கு பிரிங்க, எடுங்க. பார்த்துப்பா. ஏய், எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. போன மாசமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் குடிச்சா செத்து போயிருவாங்க. இதான் விடியலா? என்னங்க இது? என்ன யார்கிட்ட வேணா போய் சொல்லி அப்பயா? யார்கிட்ட வேணா சொல்ல? மக்களே, இந்த பைபாஸ் ஓரமாக இருக்க ஒயின் ஷாப்பில் தான் நான் நிற்கிறேன். நீங்கள் இதை பாருங்களேன், காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இவர் வந்து எவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்கிறா பாருங்க. சார் இப்போ சொல்லுங்கள், ஏன் மக்களுக்கு காலாவதியான சரக்குகளை விற்பனை செய்கிறீர்கள்? காரணம் கூறுங்கள். விடுப்பா, அதெல்லாம் பார்த்து இல்லை இல்லை, கடந்த மாதமே சரக்கு காலாவதியாகிவிட்டது. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இதனால் இறந்து விட்டால் என்ன ஆகும்? இதுதான் விடியலா? எங்கள் கேள்விக்கு நியாயமான விளக்கம் வேண்டும். எங்கிருந்து வர நீ? இல்லப்பா, நான் வந்து 5 ரூபாய் கொடுத்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வாங்குறேன். வெளியில் விற்கும் 5 ரூபாய் வேர்க்கலை பாக்கெட்டை உள்ளே 20 ரூபாய்க்கு வாங்குறேன். மிச்சர் 10 ரூபா மிச்சரை உள்ளே 50 ரூபாய்க்கு வாங்குகிறேன். ஏன் இப்படி அநியாயம் பண்றீர்கள்? எனக்கு விளக்கம் வேண்டும். எங்கிருந்து வர நீ? நான் 4வது தெருவிலிருந்து வருகிறேன். 4வது தெருவிலிருந்து வரியா? அந்த சரசோட ஹஸ்பண்ட் தானே நீ? ஆமாம். சரஸ்வதியோட தாலி அறுந்தால் யார் பொறுப்பு? கூறுங்கள். இருப்பா ஒரு நிமிஷம். உயரதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நான் போடல. ஹலோ, இப்போ கொஞ்ச நேரத்துல நமக்கு விடிஞ்சிரும். ஆமா, நான் தான் அண்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்கடே. இங்க வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து ஒயின் ஷாப்ல வந்து தகராறு பண்ணிக்கிறாரு. அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. பாத்துக்கோப்ப. அங்க வந்திருக்காரா? குடிகாரப்ப இவனோட அலப்பற தாங்க முடியலையே. அண்ணா போன கொடுங்கடே அவன்ட்ட. சரிம்மா, கொடுக்கட்டுமாமா? பேசு. ஹலோ சரசு. ஒயின் ஷாப்ல என்ன வேலை? இல்லம்மா, நான் இப்படி இது வேற வேலையா போயிட்டு இருந்தேன். இங்க பிரச்சனை, நாங்க அத சமூக சேவைக்கு வந்து. உன்னை கட்டிக்கிட்டு நான் குடிக்க வரலமா, நான் சும்மா. நீ நைட் வா, காலை வச்சு அடுப்புல வைக்கிறேன். இல்ல அம்மிக்கல்ல எடுத்து தலையில போட்டு கொல்றேன். அந்த தொலையா குடிகார வேலை. வாயா நீ வாயா, வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வாயா. பக்கத்துல வேற எங்க ஒயின் ஷாப் இருக்கு? மதுபானம் வேணுமா? என்ன விடிந்து விட்டது.